இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான கடையல் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த டிஷ்ஷு வந்து பெருசாக ஃபேவரெட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் நல்ல காம்பினேஷனோடு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கினேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும், நல்லா அலசி எடுத்துக்கோங்க. வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு செம்பளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கீரை கடையிற மண்சட்டி இருந்துச்சுன்னா சூப்பராக அதிலே கடைஞ்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு 1 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளியுமே கரைச்சி அதிலே ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு ஒரு பக்கமான காம்பினேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கருவாடு தான். நான் வந்து இன்றைக்கி எல்லா கருவாடும் மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்திருக்கேன். வாழை கருவாடு, பண்ணா கருவாடு, அப்புறம் கிழங்கா மீன் கருவாடு எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அது நல்லா மொறுன்னு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சோம்பெல்லாம் போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துட்டிங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான மண் தட்டில் தான் சாப்பிட போகிறேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா இந்த தட்டில் தான் நான் சாப்பிடுவேன். முட்டை வறுவலும் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனு. எனக்கு ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான சைட் டிஷ்ஷில் இந்த முட்டை வறுவலும் ஒன்று. புளி சாதம், லெமன் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கீரை குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை குழம்புலாம் காலியாகணும்னா இந்த மாதிரி நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா தான் வந்துட்டு காலியாகும். உங்கள் வீட்டில் கீரை குழம்புலாம் சாப்பிடுவாங்களா? உங்களில் யாருக்கு கீரை குழம்பு ரொம்ப ஃபேவரெட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி அரைக்கீரையில் தான் இந்த கடையில் செய்வேன். நீங்கள் எந்த கீரையில் இந்த கடையில் செய்வீங்க அப்படின்றதையும் மெயின் கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. சரியான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக நீங்களும் கீரை குழம்பு வீட்டில் வச்சிங்கன்னா இதே மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கீரை குழம்புலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வெயிலுக்கு நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.